ஒரு நிமிடம் தேவனை நோக்கி பார்ப்போம். மகா கிருபை இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, இந்த காலை நேரத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. நீர் பெரியவர், நீர் வல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவர். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் உண்டு தகப்பனே. எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே உம்மை துதிக்க ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்க, உமக்கு நன்றி செலுத்த எங்களை தயார்படுத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றியப்பா ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஏசப்பா ஆண்டவரே, உமக்கும் எங்களுக்கும் இடையிலே ஆண்டவரே கர்த்தாவே முழு மனதோடு ஆராதிக்க முடியாதபடி காணப்படுகிற பாவங்கள் இருக்குமானால் ஒரு விசை மன்னித்து எங்களை சுத்திகரிங்க. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆண்டவரே அப்பா உமக்கு படைக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு தந்திருக்கிற ஜீவனுக்காக ஸ்தோத்திரம், சுகபல ஆரோக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தி வருகிற மகா பெரிய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இருப்பது நிர்மூலமாகாது இருப்பது உமது சுத்த கிருபை அப்பா. அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையை நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா, நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம். உற்சாகத்தோடு நாங்கள் உண்மை ஆராதிக்க வேண்டும், முழு மனதோடு உண்மை ஆராதிக்க வேண்டும், ஒரு மனதோடு உண்மை ஆராதிக்க வேண்டும் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களிடத்திலே வாத்திய கருவிகள் ஒன்றும் இல்லை, இருந்தால் எங்களிடம் இருக்கிற ஆண்டவரை கைத்தாள ஓசையோடு உமக்கு நன்றி பலிகளோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு செபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒன்றுமல்லாத பாத்திரம், நீங்கள் தான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு செபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதிகளையும் உமது கரத்திலே ஒப்படைத்து செபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு பகுதிகளும் உமது நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் இனிய நாமத்தை செபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே ஆராதனைக்கு தொடக்கமாக ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்று சொல்லி அனைவருக்கும் தெரிந்த பாடல் தான். உற்சாகமாய் ஸ்தோத்திரங்களை எடுப்போமா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அனுப்புவது வழி நடத்தும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 20 Psalm chapter 20. Today's Bible reading has been taken from Psalms chapter 20. May the Lord answer you in the day of trouble. May the name of the God of Jacob defend you. May He remember all of your offsprings and accept your burnt sacrifice. We will rejoice in your salvation, and in the name of our God we will set up our banners. May the Lord fulfill all your petitions. Some trust in chariots, some trust in horses, but we will remember the name of the Lord our God. ஹல்லேலூயா. நல்ல ஒரு சங்கீத பகுதியாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ராகத்தாளர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்தில் அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகள் காணப்படுகிறது. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஹல்லேலூயா, அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உனது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை நம்முடைய தேவனுடைய வசனத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த ஒரு இதுலையும் இல்லை. ஹல்லேலூயா. உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம அந்த பொக்கிஷத்தை நாம பெற்றுக்கொள்ள நம்ம பாத்திரராக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதமா வார்த்தைகள் நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தைகளை நாம பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கும் உங்களுக்கும் இடையில இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள தடையா ஏதாவது பாவங்கள் இருக்கிறதா என்று ஹல்லேலூயா ஒவ்வொருவரும் சற்று சிந்திச்சு பாருங்க. ஹல்லேலூயா. வெளியில சொல்ல முடியாத பாவங்களாய் இருக்கலாம், மற்றவர்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாத பாவங்களாய் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஹல்லேலூயா நம்முடைய இருதயங்களை ஆய்ந்து ஆராய்கிற தேவனிடத்துல நம்முடைய பாவங்களை ஊற்றி விடும்போது அவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா, இந்த நேரத்துல ஒவ்வொரு வாய்களை திறந்து பாவங்களை அறிக்கை செய்வோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாய்களை திறந்து இந்த நேரத்தில் அறிக்கை செய்வோமா? ஹல்லேலூயா. ஒரு சுத்திகரிப்பு நேரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கைகளால் செய்த பாவங்கள், கண்களால் பார்த்த பாவங்கள், ஒவ்வொரு வாய்களை திறந்து அறிக்கை போடுங்க. பக்கத்துல யார் நிக்கிறாங்க என்று பார்க்காதீங்க. என்னால் உன் வாயை விரிவாய்த்திர, அதை நான் நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நம்முடைய இருதயத்தின் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்ற வல்ல தேவன் நம்மோடு கடந்து வருவார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இருதயத்தின் வியாகுலங்களை மாற்றுகிற தேவன் நம் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சிந்தனைகளால் செய்த பாவங்கள் உண்டு, கால்களால் செய்த பாவங்கள் உண்டு, கர்த்தருக்கு பிரியமான ஹல்லேலூயா பிரியமில்லாத இடங்களுக்கு சென்ற பாவங்கள் இருக்கலாம். அந்த ரங்கத்திலே ஹல்லேலூயா எத்தனை பாவங்கள் செய்திருக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசி நாட்களிலே ஹல்லேலூயா நம்மை சுற்றி இருந்த சிவர்கள் கூட நமக்கு எதிராக வந்து நின்று சாட்சி சொல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இந்த தர்மத்தை தந்தது தேவன். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஹல்லேலூயா என்னை உங்களை இந்த இடத்திலே ஒரு சுத்திகரிப்பு நேரத்தை தந்திருக்கிறார். அடுத்த நிமிடம் கர்த்தருடைய வருகை வருமானால் ஹல்லேலூயா நம்ம சபையோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஓ ஹல்லேலூயா ஓ ஷிவால ரீஹல திக்கரமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே பாவங்களை மன்னியே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசி வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே ரட்சியும். ஹல்லேலூயா. நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு
செவி கொடுப்பாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கூப்பிடும் போது அந்த செவி அவரிடத்திலிருந்து வர தடையாய் காணப்படுகிற ஒவ்வொரு பாவங்களையும் அறிக்கை செய்து விட்டுவிடும் போது கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் கிழக்குக்கு மேற்குக்கு மேலாக தள்ளி போட்டார் என்று விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நம்ம பாவங்களை அறிக்கை செய்து விட்டோம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மளை நிரப்பினது. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை ஹல்லேலூயா கிழக்குக்கு மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் தள்ளி போட்டு விட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா அவருடைய கிருபையை நினைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பாவங்களை செஞ்சிருக்கிறோம், இருந்தாலும் நம்ம இந்த இடத்தில் நிற்பது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபையால் நிலை நிற்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோமா? ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் உற்சாகமா இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எஸ், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வேலை இடங்களிலே
சங்கீதம் 20:7 சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறாங்க. நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பலத்த துரியம். ஹல்லேலூயா. அவர் உயர்ந்தவர், பெரியவர். ஹல்லேலூயா. எல் ஷடாவாய், யெகோவா ராப்பாவாய், யெகோவா ஷாலோவாய் நாம் கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட நாமத்தை நம்ம உயர்த்தி பாட வேண்டியது நமது கடமை. பிரியமானவர்களே, நம்ம ஒன்று சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோமா? ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளவாய் நம்மை பாதுகாத்து, அவ்வளவாய் நம்ம தேவைகளை சந்தித்து, ஹல்லேலூயா, நம்ம கூட இருந்து இந்த வழியில போகாது, இந்த வழியில நட இருக்கிற சத்தத்தை நம்ம காதிலே சொல்லி, ஹல்லேலூயா, அது தினமும் போதித்து நடத்தி கொண்டிருக்கிற நல்ல தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை இப்படி நம்ம உயர்த்தினா போதாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை எங்கே உயர்த்துகிறீங்களோ அந்த இடத்திலே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்று பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே, ஹல்லேலூயா, தேவனை மகிமைப்படுத்தும் போது அவருடைய கட்டுகள் உடைந்தது. ஹல்லேலூயா. சங்கிலி கட்டுகள் நொறுங்கினதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நமக்கு விரோதமாய் எத்தனையோ கட்டுகள் இருக்கிறது.
மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டங்கள் உண்டு. ஹalleluya. சர்வ வல்லவரின் ஹalleluya பட்டயத்தை நம்ம ஏந்தினா மட்டும்தான் அதிலிருந்து விடுதலை உண்டு. பிரியமானவர்களே, நமக்கு தெரியாதது ஒண்ணு இல்லை. இருந்தாலும் வாய்களை பூட்டிக்கொண்டு கைகளை கட்டிக்கொண்டு நிற்கிறோமே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்ம கட்டுகள் உடைய வேண்டும் என்றால் நாம தான் ஜெபிக்க வேண்டும். நாம தான் தேவனை உயர்த்த வேண்டும். எவ்வளவு பெரிய பாஸ்டர்கள் நமக்காக ஜெபிச்சாலும் ஒன்றும் நடக்காது. நாம் பெரிய பெரிய ஆலயங்களில் போகிறோம், தேவாதி தேவனை நோக்கி போகிறோம். ஹalleluya. இந்த இடத்துல போன என்னுடைய பாரங்கள் குறையும், என்னுடைய நோய்கள் தீரும் என்று விசுவாசத்தோடு செல்கிறோம். அதனால அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கிறது. இந்த இடத்துல வந்திருக்கிற ஜனங்களே, ஹalleluya, எதற்காக வந்திருக்கிறோம்? கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய கட்டுகள் உடைய வேண்டும் என்ற உள்ளத்தோடு வந்திருக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று வந்திருக்கிறோம். ஹalleluya. விசுவாசத்தோடு நாம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக பதில் தருவார். இன்னும் விசுவாசத்தை நம்ம முன்னேறி செல்ல அவருடைய வல்லமை நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. அவருடைய வல்லமை உண்டு என்றால் அந்த இடத்துல கட்டுகள் உடையும். அந்த இடத்துல ஹalleluya தேவ சமாதானம் இறங்கி வரும், ஆட்சியில் இறங்கி வரும். ஹalleluya. அந்த மேல் வீட்டு வரையிலே ஹalleluya கூடி அந்த பெந்தகோஸ்தால ஜெபித்த போது கர்த்தருடைய ஆக்கினி இறங்கினது போல ஓஷவால ரிவரதிஷமா ஹalleluya மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நேரத்திலே நம்ம யார் யார் வாய்களை திறந்து தேவனே எனக்குள்ளே அந்த ஆவியை தாங்க, இன்னும் உமக்கு வைராக்கியமாய் எழுத வேண்டும், இன்னும் உமக்காக வானத்தோடு ஜெபிக்க வேண்டும், எனக்குள்ள அந்த அக்கினி ஊற்ற வேண்டும் என்று வானத்தோடு கேட்பீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த நேரத்திலே வல்லமையோடு நீங்க கடந்து செல்ல முடியும். கொஞ்சம் சேர்ந்து பாடி அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக் கொள்வோமா? Yes, hallelujah, hallelujah, hallelujah. Yes, hallelujah, hallelujah.
செய்தீரே ராஜா, உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா, எங்கள் கட்டுகளை உடைத்தீரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் நிந்தையை மாற்றினீரே, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்ததோ அதை சொல்லி, ஏசப்பா இந்த இடத்துல நான் வந்து உங்கள் அபிஷேகத்தோடு ஜெபித்தேனே, என் கட்டுகளை எடுத்து போடுகிறீங்க என்று விசுவாசத்தோடு சொல்லுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த நேரத்தில் அறிக்கை செய்து விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நம்மை இன்னும் சந்தோஷமாய் மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய ஹல்லேலூயா இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கட்டுகள் எதுவா இருந்தாலும் அவருடைய பாதத்தில் நம்ம முற்றி விட்டோம். அவர் அந்த கட்டுகளை அறுத்து போடுவார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் நம்ம பாரங்களை மாற்றி இந்த இடத்திலிருந்து போகும்போது ஒரு சந்தோஷத்தையோடு காண ஹல்லேலூயா சந்தோஷமான நாளை ஆசீர்வதிக்க கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் அவரை உயர்த்தி பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று சொல்லி ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பெரியவர், பெரிய காரியங்களை இந்த நாள் எங்களுக்கு செய்ய போகிற மகா பெரிய தயவிற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் மீதியான நேரங்களையும் பொறுப்படுத்தி வழிநடத்த போற தயவிற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. யாராவது சாட்சி சொல்லணும் வந்திருக்கீங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கீங்க சாட்சி சொல்ல ஹல்லேலூயா தருணத்தை தருகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த நாள் காண செய்ததே அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல எத்தனையோ பேர்களுக்கு வர முடியும், ஆனால் வர முடியாத இருக்கிறாங்க. ஆனால் என்னை உங்களையும் கொண்டு வந்து தேவனுடைய சபையை நிலைநாட்டினது அவருடைய கிருபை சாட்சி. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே புதிதாக 3 பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற ஹல்லேலூயா பிள்ளைகளுக்காக சொல்லப்பட்டிருக்கிறோம். டேவிட் மணிகம் நீங்களும் நிறைய கேட்டுருந்தாங்க. ஸ்தோத்திரம். ஷைனி வினுப்பிரியா ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் 3 பிள்ளைகளை கர்த்தர் நம் சபையிலே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர்களை வரவேற்கும் மண்மாய் கைகளை உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் சரி, என்ன ஜெப குறிப்பு இருந்தாலும் நீங்கள் எழுதி கொடுங்க. உங்களை சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்கள். ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம இன்னும் வாசித்த சங்கீத பகுதி தான். நம்ம வாசித்தோம். அதில் அநேக அற்புதங்களை இயேசு சொல்லும்போது என்ன அற்புதங்கள் நடந்தது. ஒரு பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் நமக்கு இந்த ஜெபங்கள் கேட்கப்படாத போகிறதற்கு அனைவருடைய பாவங்கள் ஒரு தடையால் காணப்படலாம். நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இது பாவமோ என்று நம்ம நினைத்திருக்கோம், அதுவும் ஒரு பாவமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுக்கப்படுகிற பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நம்முடைய பாவங்கள், நம்முடைய சபை மக்களுடைய பாவங்கள், நம்முடைய
குடும்பத்தின் பாவங்கள், ஹல்லேலூயா, நம்முடைய பிள்ளைகளின் பாவங்கள், ஹல்லேலூயா. யோபு பக்தன் கூட பிள்ளைகளுக்காக பலிகளை போட்டார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய பாவங்களுக்கு அதை நிவர்த்தி செய்வதற்காக பலிகளை போட்டார். ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மிடத்திலிருந்து அந்த பலிகளை ஒன்றும் கேட்கவில்லை, நம்மிடத்தில் ஸ்தோத்திர பலிகளை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பாவங்களை, நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து கர்த்தர் சொல்கிற மன விருப்பத்தின்படி தந்துடுவேன் என்று சொல்ல, நம்மும் மன விருப்பத்தின்படி தருவாங்கன்னு சொல்லி டெய்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் ஏன் நடக்கலை? நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நம்ம முற்றிலுமாய் ஒப்படைத்து அந்த காரியத்தை பாரத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக அதற்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு ஆசீர்வாத குறைவுகளை உண்டாக்குகிற பாவங்கள் காணப்படுகிறது. சபை விருத்தியாகவில்லை என்று நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். ஏன் சபை விருத்தியாகவில்லை? சபையில் அநேக குறைகள் காணப்படுகிறது. அந்த குறைகள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காகவும் ஹல்லேலூயா, இன்னும் அந்த புது ஆத்துமாக்களுக்காகவும் ஹல்லேலூயா பாரத்தோடு யாராவது ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுடைய சமூகத்திற்கு வராமல் என்னுடைய பக்கத்துக்குரிய காரியங்கள் எல்லாமே தேவையை பார்த்து பிரதமான காரியங்கள் அவர்கள் அப்பா சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலையை என் தேவன் காண்கிறேன் அவர்களை மாற்றி அப்பா ஸ்தோத்திரம் இந்த உணர்த்தின அவர்கள் அப்பா ஸ்தோத்திரம் உங்களுடைய சமூகத்திற்கு நேராய் வரத்தக்கதாய் அப்பா அவருடைய வரக்கூடிய நாட்களில் கொண்டு கொடுத்திருக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம் அவங்களை எல்லாம் அவருடைய மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறேன். அப்பா நீ பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறேன். அவருடைய பாஸ்தோத்திரம் உலக ஆசீர்வாதங்களிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் நடத்துகிறேன். ஆனால் என் தேவன் இன்னும் அவருடைய இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்க பாஸ்தோத்திரமாக பெற்றுக்கொள்ளப்படக்கூடிய அவர்களுடைய தடைகள் எல்லாவற்றையும் அவருடைய அப்பா நீங்கள் வாழ்த்துக் கொண்டு உங்கள் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உயர்ந்த கருத்தில் இருக்கும் கடைகளில் போல நீங்கள் எல்லோரும் கருத்தில் இருக்கிறேன் அவர்களுடைய என் தேவன் ஆனவர் அப்பா உமக்கு உகந்த பாத்திரமா எங்களை வளர்ந்து கொள்ளாண்டவர். அப்பா எங்கள் வாய் வார்த்தையும் எங்கள் ஞானமும் உமக்கு பிரிதியா இருக்கிறோம். அவருடைய முழுமையான கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் அவருடைய பாஸ்பத்திரம் நாளுக்கு நாள் அவருடைய உங்களை கிட்டி தரத்தக்கதாக அவர்கள் போராடுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய பாஸ்பத்திரம் உங்கள் கருத்தில் அப்பா முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியை தனியாக நிரப்புங்க. என் தேவன் ஆனவருடைய பாஸ்பத்திரம் இன்னும் அவருடைய மோக்காய பாஸ்பத்திரம் எழுப்பி நிறுத்தத்தக்க நாள் தெரிவிக்கிறாங்க. ஒழுங்காக ஒப்புக் கொடுக்கிறோம். இதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவருடைய நிர்மூலமாக கற்றுக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, எங்களை காத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பெரும் பிரச்சனை இயேசு நாமத்தில் ஜெபங்கள் அனுப்பி வருகிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அனைவருக்கும் தெரிந்த பாடல். ஹல்லேலூயா. உற்சாகமாய் பாடுவோம்.
ஹalleluya. இந்த நேரத்திலே எடுத்த காணிக்கைக்காகவும் கொடுக்கப்படுற தேவ செய்திக்காகவும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். அது படிக்கிற பிள்ளைகள் படித்து முடித்து நீட்டு எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. இதற்காகவும் நம்முடைய தேசத்தில் ஹalleluya எலெக்ஷன் நடந்து அந்த வெற்றிக்காகவும் காத்து கொண்டிருக்கிறோம். அதற்காகவும் இன்னும் வரும் நாட்களில் 10th 12th எக்ஸாம் எழுதுக நம்ம சபையிலும் சரி நம்ம குடும்பத்திலும் சரி ஹalleluya பிள்ளைகள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் ஞானமாய் பிள்ளைகளை வழி நடத்த வேண்டும். இதற்காகவும் ஹalleluya ராபர்ட் நான் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சகல ஆசீர்வாதத்தை ஊற்றும் வருமான கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலங்களில் நம்ம சமூகத்தில் வந்து நோக்கி பார்க்கும்படியாக பாடல்களால் ஸ்தோத்திரிக்க துதிக்க இந்த திருபைக்காய் கலத்திற்காய் சுகத்திற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் இந்த நேரத்தில் நம்ம சமூகத்தில் வைத்திருக்கிற ஜெப குறிப்புகளை காண்கிறாண்டவரை அப்புறம் ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் தேவன் பதில் தர போகிறபடினா நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஐயா இதோ இந்த நாளிலும் மத்தியிலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. என்னென்ன வேண்டுகளோடு என்னென்ன விண்ணப்பத்தோடு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறாங்க என்று சொல்லி எங்களுக்கு தெரியாத ஆண்டவரை, ஆனால் பிள்ளைகள் இந்த நாளிலே வந்தது நல்லதென்று காணும்படியாய் நான் இயேசுவை கண்டேன் என்று சொல்லி அவர் மன திருப்தியோடு செல்ல போகிற அந்த நல்ல காரியத்துக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் ஐயா. அவர் பிள்ளைகள் வாஞ்சிகளை அறிந்திருக்கிறீர்கள், வாஞ்சிகளை நிறைவேற்றி கொடுக்கப்படுகிறபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரம் ஐயா. சபையில நீட் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ரிசல்ட்டை கொடுக்க போகிறபடினா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே வருகிற நாட்களில் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஞானத்தில் குறைவாக இருக்கிறவன் என்னை நோக்கி கேட்க கடவன் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. ஆண்டவரே தகப்பனே எங்கள் பிள்ளைகளுக்காக சமூகத்தில் கடந்து வருகிறோம் ஐயா. நல்ல ஞானத்தை தகப்பனே அப்பா சம்பூர்ணமாக நீ கொடுக்க போகிறபடியினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இதோ இந்த நாளில் வர முடியாம பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆராதனை வேளையில அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒரு அற்புத விடுதலை கடந்து வருகிறபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆறுதலின் தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதலை கொடுக்கிறபடி நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நாளில் தகப்பனே அப்பா தகப்பனே வருகிற நாட்களிலே வரப்போகிற தகப்பனே அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு சாதகமான தகப்பனே உமக்கு தேவையான ஆண்டவரே தலைவரை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்துல இதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறீரோ உமது சித்தத்தின்படி அந்த இடத்துல நல்ல தலைவரை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம சமூகத்துல வந்து ஜெபித்த நாட்கள் உண்டு. இந்த இடத்துல வந்து ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் தேவன் தகப்பன பதில் இருக்கிறபடி நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. இன்னும் என்னோட வாழ்க்கையில ஒரு அதிசயம் கடந்து வரவில்லையே, ஒரு அற்புதம் கடந்து வரவில்லையே, எனக்கு ஒரு வாசல் திறக்கப்படவில்லையே என்று சொல்லி தகப்பன கண்ணீரோடு நம்ம சமூகத்துல தகப்பன காத்து கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல தருகிறோம் ஐயா. என் தேவன் மனமுருக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணீரை காண்கிற தேவன் அப்பா. நீர் ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணீரை கண்டு என்னென்ன தேவைகளுக்காக கண்ணீரோடு நம்ம சமூகத்துல வந்திருக்கிறார்களோ தகப்பன தேவைகளை நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இதோ இந்த வேளையில செய்திக்காய் காத்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்களுக்கு என்ன தேவை, நான் இந்த நாளில் எதற்காய் வந்திருக்கிறேன் என்று சொல்லி உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா தகப்பன தேவதாசர் பரமாரி எங்களோடு பேசும்படியாக சமூகத்துல என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பன அந்த வார்த்தைகள் கேட்டு விட்டு அப்படியே போகாதபடி ஆண்டவரே அந்த விழுகிற ஒவ்வொரு விதைகளும் எங்கள் உள்ளத்துல பலம் கொடுக்கும்படியா எங்கள் ஒவ்வொரு உள்ளத்தை பண்படுத்தும்படியா கர்த்தரை வந்து ஜெபிக்கிறோம் ஐயா. கேட்கும் அந்த தேவைகள் அநேகம் இருக்கலாம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவையும் சமூகத்துல தருகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் அதிசயங்களை செய்கிற தேவனாய், அற்புதங்களை செய்கிற தேவனாய், தடைகளை மாற்றுகிற தேவனாய், எல்ஷடாயாய், எபினேசராய் இருக்கிறபடி நாம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை வேளை முழுவதும் கர்த்தரை தரும் ஒவ்வொரு பகுதியிலும் உமது நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தும். ஒவ்வொரு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் வந்த நம்மை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து அனுப்புவார். ஆமென். அல்லேலூயா. கடந்த நாளிலே நாம் பார்த்தோம் அபிஷேகத்தை குறித்த காரியங்களை சிந்தித்துக் கொண்டு வரோம். அபிஷேகம் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை செய்கிற நோக்கத்தோடு கொடுக்கப்படுகிறது. அதை பெற்றுக்கொண்டவர்கள் அதற்குரிய காரியங்களிலே கவனமாய் செயல்பட வேண்டும் என்ற காரியங்களை நாம் கடந்த நாளிலே பார்த்தோம்.
இந்த காரியத்துல இன்னொரு பக்கம் நாம் சிந்திக்க வேண்டிய பகுதி உண்டு. அதை அநேக நேரங்களிலே நாம் விட்டு விடுகிறோம். ஏனென்றால் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் எல்லா ஆவியையும் என்ன செய்யக்கூடாது? எல்லா ஆவியையும் நம்பி விடக்கூடாது. அப்போ ஆவியின் கிரியை பல ரூபங்கள்ல வெளிப்படும். நாம் அவைகளை சரியாக அடையாளம் கண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் ஏமாந்து விடுவோம். இன்னைக்கு அநேக இடங்களிலே சபைகளிலே சீரழிந்து போகிறதுக்கு காரணம் எல்லாத்தையும் நம்பி விடுகிறார்கள். முன்னால ஒரு ஊழியக்காரன் வந்து நின்று என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பி விடுவார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் வீட்டுல போய் இந்த ஆளு சொன்னது சரியா இல்ல தப்பா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எல்லாவற்றையும், நாம் கேட்கிற எல்லாவற்றையும் அப்படியே நம்பி விட்டோமானால் ஏமாந்து விடுவோம். சொல்லுவாங்க, சிறு பிள்ளைய போல ஏற்றுக்கொள்ளுகிறவங்க தான் கர்த்தர் இல்லையா ஏற்றுக்கொள்கிறார் என்று பார்க்கிறோம். சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ளணும், சரியானதை ஏற்றுக்கொள்ளணும். இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்ற இந்த நாட்களிலே மிக அதிகமான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அநேக ஊழியக்காரர்களே செய்கிற காரியங்கள் வேதத்திற்கு புறம்பானதாக இருக்கும் பொழுது விசுவாசிகள் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நான் சொன்னதுதான். என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிட்டு போயிடுறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? நம்பணும். சரியா இருக்கான்னு ஆராய்ந்து பார்த்து விட்டு நம்ப வேண்டும். யார் சொன்னாலும் நாம் அதை ஆராய்ந்து பார்க்கணும். அதை ஆராய்ந்து பார்க்கிறதற்கு நமக்கு என்ன வேண்டும்? வேத அறிவு வேண்டும். பைபிள் நல்லா வாசிக்கிற பழக்கம் இருக்கணும். வசனம் ஒரு காரியத்தை ஊழியக்காரன் சொல்லும் பொழுது அந்த காரியங்கள் நம்முடைய நாம் கற்றுக்கொண்ட வசனங்களோடு கனெக்ட் ஆக வேண்டும் இல்லையா? அப்போதான் நாம் அது சரியா இல்லையா என்பதை உணர முடியும். இந்த அறிவு இன்றைக்கு இல்லாமல் போகிறபடியினாலே சபைகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? கொஞ்சம் ஜனங்களை உற்சாகப்படுத்தி பரவசம் மூட்டி அவர்களை கொஞ்சம் கை தட்ட வச்சு கொஞ்சம் வேகமாக அவர்களை செயல்படுத்தி பரவசப்படுத்தி விட்டு அவர்கள் ஏதோ ஒன்றை சொல்லுகிறார்கள், அவர்களும் கேட்டுக்கொண்டு போய்விடுகிறார்கள். இது இன்னைக்கு சபைகளில் இருக்கின்ற வழக்கம். ஏன் ஆதி சபைகளில் இருந்த காரியங்கள் இன்றைக்கு சபைகளிலே விபரீதமாய் போய்விட்டது. நாம நினைக்கிறோம் நாம எல்லாம் ரொம்ப படிச்சுட்டோம்னு. இல்ல, நம்மை விட புத்திசாலித்தனமா இருந்தார்கள் பழைய நம்முடைய முன்னோர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன பாஸ்டர் நீங்க அப்படி சொல்றீங்க? அன்னைக்கு டெக்னாலஜி கூட கிடையாது, அன்னைக்கு யாருக்கும் படிக்கிறதற்கான வாய்ப்பு இல்லை. அன்றைக்கு இருந்தவர்கள் நம்மை விட ஞானவான்களா இருந்தார்கள். நாம் அதிகமாய் உலகத்தை படித்து அஞ்ஞான மார்க்கங்களுக்கு நேராக நம்முடைய கவனங்களை விட்டு விட்டோம். அல்லேலூயா. உலகத்துல நாம் அதிகமாய் கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அதை சார்ந்து சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் உலகத்தான் என்ன யோசிப்பான்? எனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம், நான் இன்னைக்கு மற்றவனை பார்க்கலாம், நான் பெருசா இருக்கணும், என்ன எல்லாரும் பெருமையாக சொல்ல வேண்டும், இதுதான் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ சரியான ஒரு காரியத்தை நாம கற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது நாம் வஞ்சிக்கப்படுகிறதற்கு அது ஏதுவாக இருக்கும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இந்த டெக்னாலஜி அதிகமா வந்துட்டு பார்த்தீங்களா? அதனால பெரிய குழப்பம். அதனால என்ன செய்யுது? பெரிய குழப்பம்.
ஏன்னா எல்லாரும் இப்ப ஊழியக்காரங்க ஆயிட்டதுனால எல்லாரும் போதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விபரீதமான காரியங்களுக்கு நேராக அது கொண்டு போய் விடுகிறது. அநேக காரியங்கள் நீங்க வலையொலியில நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவங்க வந்து வேதத்திற்கு புறம்பான அநேக காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அநேகமான செய்திகளும் உலகத்தை சார்ந்தே இருக்கிறதை நீங்க பார்க்க முடியும். இந்த உலக ஆசீர்வாதம், இந்த பணம், இந்த வீடு, இங்க வாழ்கிற வாழ்க்கை. வாங்க, அங்கே ஒரு சில போதகர்கள், நல்ல போதகர்கள் போதிக்கிறார்கள். அந்த சேனலை வந்தா அப்படியே தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் நமக்கு ஆசீர்வாதமான 4 வார்த்தை கிடைக்குமா, இந்த ஊழியக்காரன் சொல்றதுல நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமா, இதைத்தான் பார்க்கிறாங்க. ஆண்டவர் சவுலை அபிஷேகம் பண்ண சாமுவேலை அனுப்பினார். சவுலை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். யார் அபிஷேகம் பண்ணினா? ஆண்டவரே அபிஷேகம் பண்ணினார். அப்போ அவர் தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லி இல்லையா வேறு மனுஷனாய் அவன் காட்சி அளித்தான். சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ என்று ஜனங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல அவன் இருந்தான். இது ஆரம்பம் இல்லையா? ஆண்டவர் தான் அபிஷேகித்தார், தீர்க்க தரிசனம் உரைத்தான். சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோடு ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் இருந்தான். அதே சவுலுக்கு பின் நாட்களிலே அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். அப்ப அவனுடைய கையில ஈட்டி இருந்தது. ஈட்டியை பிடித்துக் கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தான். அப்படித்தானே? அப்போ ஏன் இந்த குழப்பம்? ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவன் இப்பொழுது ஏன் ஈட்டியை பிடித்துக் கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறான்? எந்த சவுலை அபிஷேகம் பண்ணும்படி தீர்க்கதரிசியை அனுப்பி அபிஷேகம் பண்ணினாரோ அதே சவுலுக்குள்ளாக கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உள்ளே வந்தது. எப்படி வந்தது? தேவ ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது பொல்லாத கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்தது. அப்பவும் தீர்க்க தரிசனம் சொன்னான். முதல்ல சொன்னதும் தீர்க்க தரிசனம் தான், இரண்டாவது சொன்னதும் தீர்க்க தரிசனம் தான். வித்தியாசம் இப்ப ஈட்டிய பிடிச்சுக்கிட்டு தீர்க்க தரிசனம் சொல்றான். அல்லேலூயா. அப்ப நாங்க எப்படி அறிய வேண்டும்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவங்களை எல்லாரையும் நாம எப்படி அறிய வேண்டும்? கனிகளில் இருந்து அறிய வேண்டும். ஒரு ஊழியக்காரனை அவனுடைய கனிகளில் இருந்து நாம் அறிய வேண்டும். இவன் தீர்க்க தரிசனம் சொல்றது உண்மைதான். முதல்லையும் அவன் தான் தீர்க்க தரிசனம் சொன்னான், இரண்டாவது அவன் தான் தீர்க்க தரிசனம் சொன்னான். வாசிங்க 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காயின் நகரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் புறமடங்களை வைத்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கதான் ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிற இடம். அல்லேலூயா. இதுதான் ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிற இடம். முதல்ல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார், தீர்க்க தரிசனம் உரைத்தான். இப்பொழுது பொல்லாத ஆவி இருக்கிறது, தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்ப திருச்சபையாக நாம்
எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், நாம் எவ்வளவு கவனமாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுகிறத அப்படியே நாம ஏற்றுக்கொண்டோமானால் நாம் வஞ்சிக்கப்பட்டு விடுவோம். அல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியக்காரன் அவனுடைய சாட்சி, அவனிலே சாட்சி விளங்க வேண்டும், அவனிலே கனிகள் காணப்பட வேண்டும். அந்த கனிகள் நல்ல கனிகளாக இருக்க வேண்டும். அந்த நல்ல கனிகளை கொடுக்கிற ஊழியக்காரன் சொல்லுகிறதை மாத்திரம்தான் நாம் தீர்க்க தரிசனமாக அல்லது கர்த்தருடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இப்போ நாம பார்க்கிற வித்தியாசம் என்ன? முதல்ல தீர்க்க தரிசனம் சொன்னா இப்பொழுதும் தீர்க்க தரிசனம் சொல்றான். ஜனங்கள் என்ன நினைப்பாங்க? கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் வந்து இறங்கி விட்டார். அப்படிதானே? அப்படித்தானே நினைப்பாங்க இல்லையா? ஆமென். ஆமென். அப்போ இந்த நாட்களிலே மிக 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 மிகவும் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்து விட்டபடியினால எல்லாரும் ஆளுக்கு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம தான் கவனமாக இருக்கணும். நாம் கவனமாக இருக்க வேண்டுமானால் நாம் சத்தியத்தை அறிந்தவர்களாக, சத்தியத்திலே நாம் உறுதிப்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்ப திருவசனத்தை நாம் சரியாக கற்றுக்கொள்ளுகிற இடத்துல கற்றுக்கொண்டு நாம் அதுல உறுதியா இருக்கும் பொழுது நம்மை ஒருவரும் வஞ்சிக்க முடியாது. கடைசி நாட்களில் என்ன செய்வான் பிசாசு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படியாக இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களை எழுப்பி விட்டிருக்கிறார். அல்லேலூயா. அநேக ஊழியக்காரர்களை எழுப்பி விடுறான். ஏன்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறதற்கு, திருச்சபைகளில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களை வஞ்சிக்கிறதற்கு. இன்னைக்கு அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி என்ன செய்கிறார்கள்? ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். அநேக இடங்களில் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, அநேக சபைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு சபை நன்றாக நடந்து கொண்டிருக்கும், பக்கத்துல திடீர்னு ஒருத்தர் முளைச்சி இங்க உள்ள ஆள்களை எல்லாம் அங்கே எடுப்பான். வெளியே போய் ஆளை தேட மாட்டான். அல்லேலூயா. அன்றைக்கு இருக்கிற அநேக ஊழியக்காரர்களுக்கு வேலை என்னன்னா மீன் தொட்டிக்குள்ள மீன் பிடிக்கிறது. மீன் தொட்டிக்குள்ள நாங்க போய் ஏரியில போய் மீன் பிடிக்க மாட்டோம், அது கஷ்டம். நாங்க போய் கடல்ல மீன் பிடிக்க மாட்டோம், அது ரொம்ப கஷ்டம். பிடிச்சு வச்சிருக்கிற மீன் தொட்டியில சுலபமாக பிடித்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட ஊழியர்கள் இன்னைக்கு அதிகமாக எழுப்பி கொண்டிருக்கிறது. ஆகையினால நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சபையை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறதன் நோக்கம் நாம் தெளிவான சத்தியத்தை அறிகிறது. ஆமென். இங்கே நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த போதனைகளை நாம் சரியாக நாம பிடித்து கொண்டோமானால் ஒருவரும் நம்மை வஞ்சிக்க முடியாது. அவைகளை நாம் அடையாளம் கண்டு கொள்கிறதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆமென். இன்னொரு பகுதியை வாசிங்க. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசேபாத்தும் சமாரியாவின் ஒலிமுக வாசலுக்கு முன்னேற்கும் காலத்திலே ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டவர்களும் அவரவர் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 19வது வசனம் வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ஆகாப் போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. என்னால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது நான் போய் அவருடைய புத்தகத்தில் எல்லாரையும் வாழ்வோம் பொருள் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர் அவனுக்கு போதனை செய்து அப்படி நடத்த பண்ணுவாய் போய் அப்படி செய்ய. இங்க 2
ரெண்டு விதமான தீர்க்க தரிசனத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கணும். இங்க ஒரு கூட்டம் தீர்க்க தரிசிகள் கொஞ்சம் பேர் இல்ல, 400 பேர் தீர்க்க தரிசிகள் என்ன சொல்றாங்க, ராஜாவே நீர் போகும், இது கர்த்தர் உனக்கு கொடுக்க உன்னுடைய கரத்துல கொடுக்க போகிறார், நீ சந்தோஷமாய் போய் வெற்றியோடு திரும்பி வாரும் என்று சொல்லுகிறார். ஒருவன் அந்த கூட்டத்துல ராஜாவே நீ போக வேண்டாம் என்று எச்சரிக்கிறார். நடந்தது என்ன, காரணம் என்ன, ஏன் இந்த ரெண்டு விதமான காரியம் அந்த இடத்துல வருகிறது? அப்போ வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. 22வது வசனம் இல்ல, அந்த 20வது வசனம் வாசியே. அப்பொழுது ஆகாப் போய் கிலேயாத்துள்ள ராமாவிலே விழும்படிக்கு, அவன் அங்க போய் சாகும்படிக்கு அவனுக்கு இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமாக பிசாசு போதனை செய்கிறது. ஒருவன் அதை தடுக்கிறான், அதை கேட்க அவனுக்கு மனம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நியாயமான காரியங்கள், நல்ல காரியங்களை சொல்லும் பொழுது கேட்கிறதற்கு அது கொஞ்சம் கசப்பு போல தெரியும், அது கொஞ்சம் கேட்கிறதுக்கு கொஞ்சம் கடினம் போல தெரியும். ஏமே, அல்லேலூயா. அதே நேரத்தில் இந்த பொய்யன் ஆவிகள் என்ன சொன்னது, அவனுக்கு அவனை உற்சாகப்படுத்தி அனுப்புகிறது. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இதுதான். சபை என்று ஒன்றை வைத்துக் கொண்டு ஜனங்களை உற்சாகப்படுத்தி பரவசப்படுத்தி அவர்களுக்கு 4 வார்த்தைகளை சொல்லி அவங்களும் ரொம்ப ஹாப்பியா வந்து போயிட்டே இருக்கிறாங்க. சத்தியத்துல யாருக்கும் தெளிவு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்துல தெளிவு இல்லாமல் இருந்தால் நாம் வஞ்சிக்கப்படுகிறது நிச்சயம். வேத வாக்கியங்களை நாம் சரியாக அறிந்து கொள்ளாமல் இதுதான் சத்தியம் என்ற உறுதிப்பாடு நமக்கு இல்லாமல் இருக்குமானால் நிச்சயமாய் பொய்யின் ஆவிகள் நம்மை வஞ்சிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலதான் என்ன சொல்றோம், அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, அநேக காரியங்களை கற்றுக்கொள்வோம். ஏமே, வேதத்துல கர்த்தர் சொல்லி இருக்கிற அநேக காரியங்களை கற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகிறதற்கு காரணம். ஏமே, ஆமே. எத்தனை பேர் நீங்க அதை பயன்படுத்துறீங்க உங்களுக்கே தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏமே, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் டியூட்டி முடிச்சு அப்படியே ஓடி வந்து அதை நாம செய்யறதற்கு காரணம் என்ன தெரியுமா, கிடைக்கப்பட்டிருக்கிற கொஞ்ச காலத்துல ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியங்களை நாம சொல்லிட்டோம்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, அநேகர் காக்கப்படுகிறதற்கு ஏதுவாக, அநேகர் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறதற்கு ஏதுவாக இருக்கும். அது நமக்கும் மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் அவ்வளவு வேலை. நான் காலையில 5 மணிக்கு நான் டியூட்டிக்கு போறவன், 6 மணிக்கு டியூட்டி முடிச்சு அங்க இருந்து இங்க ஓடி ஓடி வந்து ஏன் அந்த பைபிள் ஸ்டடிக்கு ஓடி வரேன்னா, ஏமே, ஜனங்கள் சத்தியத்துல தெளிவு இருந்தால்தான் அவர்கள் பாதுகாக்கப்பட முடியும். இரண்டாவதுக்கு இன்றைக்கு அநேகமான கள்ள உபதேசங்கள் மலிந்து கிடைக்கிற ஒரு காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக மூத்த ஊழியக்காரர்கள் கூட இன்றைக்கு மற்றவர்கள் எல்லாம் பேசுகிறதை பார்த்து நாமும் அப்படி சொல்லாமல் இருந்தால் சபையிலிருந்து ஜனங்கள் எல்லாம் போய்விடுவார்களோ என்று நினைத்து சத்தியத்தை அறிந்தவர்களும் இன்றைக்கு புரட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலதான் இந்த கடைசி காலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
இந்த நாட்களில் வசனம் கிடைக்கப்படாத பஞ்சம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா ஒவ்வொரு நாளும் புது புது சபை எழும்பிக்கிட்டு இருக்குது, ஒவ்வொரு நாளும் புது புது ஊழியம் எழும்புது, ஒவ்வொரு நாளும் புது புது ஊழியக்காரன் எழும்புறான். வசனம் கிடைக்காம எப்படி இருக்கும்னு சொல்றீங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்டா, சபை இருக்கும், ஆடல் பாடல் கொண்டாட்டம் இருக்கும், பரவசம் இருக்கும், சத்தியம் இருக்காது. இதுதான் கடைசி நாட்கள்ல நடக்க போகிற காரியம். அதற்காகத்தான் இதை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம எல்லாவற்றையும் நம்பி விடக்கூடாது. எல்லாவற்றையும் நம்பினால் ஏமாந்து விடுவோம். நான் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வீட்டுல போய் இந்த பாஸ்டர் இத சொன்னாரே, இது வேதத்துல இப்படித்தான் இருக்கிறதா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீங்க அந்த பழக்கத்தை நீங்க இனி ஒண்ணு பண்ணிக்கிடலன்னா, நவீனமாக வரக்கூடிய அநேக உபதேசங்கள் விசுவாசிகளை வஞ்சித்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ அநேக பொய்யின் தீர்க்கதரிசிகள் அங்கே அவனுக்கு போதனை செய்து அவனுக்கு அழிவை அங்கே உண்டாக்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல 16வது வசனம் வாசிங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து, குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். தொடர்ந்து வாசிங்க. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். என்ன சொன்னா? இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த மனுஷர் யாரு? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று அவள் என்ன சொன்னாள்? குறி சொன்னாள். அவ குறி சொன்னது தப்பா? இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் இல்லையா? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் தானே, ரட்சிப்பின் வழியை தானே இவர்களும் அறிவிக்கிறார்கள். அப்ப அவ சொன்னது உண்மைதானே? அல்லேலூயா, ஆமென். அவ சொன்னது உண்மைதானே? அவ போய் சொல்லவில்லையே, ஏற்றுக்கொள்ள முடியுமோ? அந்த இடத்துல இருந்த ஜனங்கள் எல்லாம் இந்த குறி சொல்லுகிற ஆவியை உடையவள் சொன்ன குறி சொல்லுதலை நம்பிக்கொண்டு இருந்தவர்கள் தான். அல்லேலூயா. ஆகையினால்தான் அவளுக்கு அங்க பிழைப்பு ஓடிக்கொண்டிருந்தது. அல்லேலூயா. அவள் குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தாள். அப்படின்னா அவள்கிட்ட அந்த ஊர்ல இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து குறி சொல்லுகிற வழக்கம், கேட்கிற வழக்கம் இருந்திருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் அவளை வந்து மிகவும் பிரபலப்படுத்தி வைத்திருந்த நேரத்துல ஏன் இந்த ஒரு ஊழியக்காரனுக்கு மாத்திரம் அவளை பார்த்த உடனே கோபம் வந்தது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலுக்கு வருமானத்தை என்னதான் அவ அபகரிச்சிட்டாளா? இல்லையே. பவுலுடைய சொத்துக்களை அபகரிச்சிட்டாளா? இல்லையே. அல்லது பவுலுக்கு விரோதமாய் பேசிட்டாளா? இல்லையே. உண்மை சொல்லுகிறத உண்மையை தானே சொன்னாள். ஏமே உண்மையை தானே சொன்னான். அப்ப ஏன் கோபம் வந்தது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குறி சொல்லுகிறவர்கள் உண்மையை சொன்னாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்ப நீங்கள் எல்லா ஆவிகளையும் நீங்கள் நிதானித்து அறிய வேண்டும். பவுலுக்கு ஏன் கோபம் வந்தது? அவள்
குறி சொல்லுகிற ஆவியை வைத்து, அவள் கர்த்தருடைய ஆவியை கொண்டு அவள் தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை. கர்த்தருடைய ஆவியை கொண்டு அவள் சொல்லவில்லை. அவள் குறி சொல்லுகிற ஆவியை கொண்டு ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாள். ஆகையினாலதான் பவுலுக்கு கோபம் வந்தது. என்ன? அல்லேலூயா. அவனும் பவுலுக்கு விரோதமா பேசல, பவுலை தப்பா சொல்லல. இந்த ஊழியக்காரன் சரியில்லை, இந்த ஊழியக்காரன் வார்த்தை இல்லை, இந்த ஊழியக்காரன் வசனம் இல்லை, இந்த ஊழியக்காரனுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது அப்படின்னு அவன் சொல்லல. அவன் என்ன சொன்னா, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் தான் சொன்னான். ஆனா பவுலுக்குள்ளால ஆவிகளை பகுத்தறியக்கூடிய தன்மை இருந்தபடியினால அவன் அந்த ஆவி சரியில்லை என்பதை கண்டதினால அந்த ஆவியை கடிந்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம ஜாக்கிரதையாக இல்லாமல் இருந்தால், வார்த்தைகள் நயமாக இருக்கிறது, வார்த்தைகள் நமக்கு சாதகமாக இருக்கிறது என்று நாம் ஏற்றுக்கொள்வோமானால் நாம் வஞ்சிக்கப்பட்டு விடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அதே போல எரேமியா 28ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு அனனியா சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் இந்த பிரகாரமாக 2 வருஷ காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் என்பவருடைய நுகத்தை சகல ஜாதிகளின் கழுத்திலிருந்து விலக உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி தன் வழியை போனான். அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை உடைத்து போட்ட பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், நீ போய் அனனியாவை நோக்கி, நீ மரநுகத்தை உடைத்தாய், அதற்கு பதிலாக இருப்பு நுகத்தை உண்டு பண் என்று கர்த்தர் சொன்னார். அப்படியே 15வது வசனத்தை வாசிங்க. பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்கிற தீர்க்கதரிசியை நோக்கி, இப்போதும் அனனியாவே கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை, நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய். ஆகையால் இதோ உன்னை பூமியின் மேல் இராதபடிக்கு அகற்றி விடுவேன். இந்த வருஷத்தில் நீ சாவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் உண்டாக பேசினாயே என்றான். அப்படியே அனனியா என்கிற தீர்க்கதரிசி அவ்வருஷத்தில் தானே 7ஆம் மாதத்தில் செத்து போனான். இங்க 2 தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். இங்க 2 தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். ஒன்று அனனியா, இன்னொன்று எரேமியா. அனனியா தீர்க்க தரிசனம் உரைத்தான் இல்லையா? அவன் மோசமான ஊழியக்காரன் அல்ல. அனனியா ஒரு மோசமான தீர்க்க தரிசி ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் அவனை அனுப்பவில்லை, அவன் தன் சுயமாய் சொன்னான். ஆகையினால எரேமியா அவனை கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அதான் நம்ம 15வது வசனத்துல பார்த்தோம். பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்ற தீர்க்கதரிசியை நோக்கி, இப்பொழுதும் அனனியாவை கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை, நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்ப பண்ணினாய், நம்பும்படி செய்தாய். ஆகையினால நீ என்ன செய்வாய்? என்ன? 2 தீர்க்க தரிசனம், 2 தீர்க்க தரிசனம் தான். என்ன? அல்லேலூயா. புரியுதா? அந்த வித்தியாசம் புரிகிறதா உங்களுக்கு? ஆமென். அதுவும் தீர்க்க தரிசனம் தான், இதுவும் தீர்க்க தரிசனம் தான். ஆகையினாலதான் வேதம் சொல்லுது, நீங்கள் எல்லாவற்றையும் நம்பி விடாதீர்கள், நீங்கள் அதை ஆராய்ந்து பார்த்து சரியானதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், சரியானதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். வேதம் முழுவதும் நமக்கு கற்பிக்கிற ஒரு காரியம் இதுதான். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்கலாம். 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வலுப்பெருக்கத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுசாலிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற விசுவாசியின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. அப்போ இந்த ஆவிகள் இந்த தேசத்துல இன்னைக்கு சபைகள்ல இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் மூலமாய் இந்த ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. என்ன தெரியுமா? கர்த்தர்
கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை எழுப்புகிறதற்கு அவைகள் இப்பொழுதே தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சபைக்கு போறவர்கள் சபையிலேயும் இருக்கணும், ஆனால் வஞ்சிக்கப்பட்டு இருக்கணும். அவர்கள் சபையில மெம்பராகவும் இருக்கணும், ஆனா பரலோகத்துக்கு போயிடக்கூடாது. அவர்கள் சபைக்கு ஒழுங்கா போகணும், ஆனா நூதன சீசனா இருக்கணும். இதைத்தான் இன்றைக்கு இந்த பொல்லாத ஆவிகள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். அப்போ நாம சபையில இருக்கிறது மாத்திரம் முக்கியம் அல்ல, நாம ஒழுங்கு ஆராதனைக்கு போகிறோம் என்கிறது மாத்திரம் முக்கியம் அல்ல, நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்துல நாம ஒவ்வொரு வார்த்தையையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அதை எப்படி ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? கர்த்தருடைய வேதத்தை வைத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய மூல அறிவுகளை யோசித்தரக்கூடாது. அல்லேலூயா. அப்ப நாம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இந்த கடைசி நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினாலே வஞ்சிக்கப்பட ஏதுவாகிறது. அப்படித்தான் இன்றைக்கு அநேக சபைகளை பிசாசு வஞ்சித்து வைத்திருக்கிறார். இதுதான் சத்தியம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், இதுதான் ஆராதனை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில இடங்கள்ல நடக்கிற ஆராதனைகளை அவர்கள் ஒளிபரப்பும் செய்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது உண்மையிலே மிகவும் வேதனை. அவர்களுக்கும் ஊழியக்காரர்கள் என்று பேர். அவர்களும் ஒரு பைபிள் காலேஜில் படிச்சவங்க தான். அவங்களும் சொல்றாங்க ஆண்டவர் எங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், நாங்க அபிஷேகத்துல நிறைந்து ஆராதிக்கிறோம். அருவருப்பான கிரியைகள் எல்லாம் இன்னைக்கு எங்க நடக்கிறது? சபைக்குள்ள நடக்கிறது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆளாக்கும் அருவருப்பு பலிபீட தண்டையில நிற்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எதை அறிந்து கொள்ள வேண்டும்? நான் வரப்போறேன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சபைக்குள்ள பயம் இல்லை, கர்த்தரை குறித்த பயம் இல்லை. சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கும் பயம் இல்லை, சபை நடத்துகிறவர்களுக்கும் கர்த்தரை குறித்த பயம் இல்லை. சபையில இருக்கிறவங்களுக்கும் சத்தியத்தை குறித்த கவலை இல்லை, சபையை நடத்துகிறவர்களுக்கும் சத்தியத்தை குறித்த கவலை இல்லை. ஆராதனை நடக்கணும், அது அப்படியே ஒரு ரெகுலர் பிராக்டிஸா ஆராதனை நடந்துகிட்டே இருக்கணும். தங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்க வேண்டும், தாங்கள் பிழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இப்படி நடக்கிற ஊழியங்கள் அதிகம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நாம தான் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல சபையை தந்திருக்கிறார், அதற்காக எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம சம்பாதித்த எல்லாவற்றிலும் விசேஷித்த காரியம் இதுதான். ஒரு நல்ல திருச்சபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதற்காக ஆண்டவரை நன்றியோடு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால்தான் எப்போதும் சொல்றது, சபையில அருவருப்பான காரியங்கள் வந்து விடக்கூடாது, சபையில உலகத்தின் காரியங்கள் வந்து விடக்கூடாது, சபை தீட்டுப்பட்டு விடக்கூடாது, சபை அசூசிப்பட்டு விடக்கூடாது. மற்றவர்கள் செய்கிற காரியங்களை பார்த்து நாமும் அதை இங்கே செய்ய வேண்டும் என்று நினைத்து விடக்கூடாது. எது கர்த்தருக்கு பிரியமானதோ அதை மாத்திரம்தான் நாம் செய்ய வேண்டும். எது கர்த்தருக்கு ஏற்ற ஆராதனை, எது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஆராதனை, எந்த ஆராதனையில கர்த்தர் பிரியப்படுகிறாரோ அந்த ஆராதனை தான் நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆகையால் ஒரு நல்ல திருச்சபையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு நல்ல திருச்சபையை தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நாம் நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த சபைக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்போம். இங்கே சத்தியத்தை நாம் மேய்ந்து கொள்ளப்போம். அல்லேலூயா. சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கிடைக்கிற நாளில சத்தியத்தை நாம அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தவறாம பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தவறாம பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. அதுதான் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். வேதத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென்.
இப்போ நாங்கள் சமீப நாட்களாக நாம் என்ன பார்த்து கொண்டு வருகிறோம்? வேதத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நித்திய கட்டளைகளை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். யார் இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை இந்த நாட்களில். ஆண்டவர் சில காரியங்களை நித்திய கட்டளைகளாக கொடுத்திருக்கிறார். அது காலாகாலத்துக்கும் மாறாது, தலைமுறை தலைமுறைக்கும் என்று அவர் அநேக கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது பழைய ஏற்பாட்டுக்கும் மாறாது, புதிய ஏற்பாட்டுக்கும் மாறாது. அப்படி நித்திய பிரமாணங்களாய் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வேதத்தின் காரியங்களை தான் நாம் இந்த நாட்களிலே சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அநேக காரியங்களை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அப்ப இவையெல்லாம் இதற்கெல்லாம் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் அதுல வரும்போதுதான் நாம் அறிய முடியும். அல்லேலூயா. இங்க நாம சொல்லும் போது, இங்க நாம பிரசங்கம் பண்ணும்போது நாம மேலோட்டமாய் நாம சொல்லிக் கொண்டு போவோம் இல்லையா? ஆமென். அல்லேலூயா. அப்ப நித்திய கட்டளைகள், அது மாறாத பிரமாணம், அது தலைமுறை தலைமுறைக்கு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு தான் இங்க போக முடியும். அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இத்தனை நித்திய கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நமக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏமே வேதத்தை அறிந்து கொள்ள உங்களுக்கு வாஞ்சை இல்லையா? ஏமே வந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். வராதவர்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை பைபிள் ஸ்டடிக்கு வந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அதற்கு பிறகு நீங்க வீட்டில் இருக்க மாட்டீங்க. ஏமே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து ஆராதனை நிறைவு செய்வோம். வல்லமையின் ஆவியானவர் எங்கள் வந்துவிட்ட காரணத்தினால் ஒரு சொல்லாத விரட்டினேன். வல்லமையின் ஆவியானவர் எங்கள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டினேன். அந்த பயாவி அன்பு வரல, பவராவி எனக்குள்ள
பிசாசை தன்னுடைய வார்த்தையினாலே, அவர் வசனத்தினாலே துரத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் இந்த உலகத்துல ஜெயம் எடுக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்த நாம் தெரிந்திருப்போமானால் அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் உச்சரிக்கும் பொழுது, பயன்படுத்தும் பொழுது நமக்கு வெற்றி நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே இந்த ஆராதனை நேரத்தை எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை பலப்படுத்தி அனுப்புகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு ஆண்டவரே டியூட்டி நிமித்தமாய் அல்லது சுகவீனத்து நிமித்தமாய் வராமல் தடைபட்டு இருப்பார்களானால் கர்த்தாவே, அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் பகிர்ந்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். விடுமுறையில் ஆண்டவரே ரஜா நாட்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவைகளின் படி நாங்கள் ஜீவிக்கிறவர்களாய், அவைகளை நாங்கள் எங்கள் இருதயத்தில் வைத்து கர்த்தாவே நாங்கள் சிந்தித்து செயல்படுகிறவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வேதம் சொல்லுகிறபடி பிசாசின் தந்திரங்களை அறிந்து கர்த்தாவே அவைகளை முறியடிக்கக்கூடிய பலனுள்ளவர்களாய் நாங்கள் சத்தியத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய், சத்தியத்திலே தேறினவர்களாய் கர்த்தாவே, வசனத்திலே பலப்பட்டவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்பட நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இன்னைக்கு நாங்கள் சிந்தித்தபடி எல்லா ஆவிகளையும் நம்பி விடாதபடிக்கு ஆண்டவரே, அந்த ஆவிகள் கர்த்தரிடத்திலிருந்து வந்ததோ அது தேவனுடைய ஆவியோ என்கிறதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேதத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த பகுதிகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இதில் கவனம் உள்ளவர்களாய் கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நாங்கள் வீழ்ச்சியை சந்தித்து விடாதபடிக்கு, நாங்கள் தோற்று போகாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா வெளிப்புள்ளவர்களாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. பிசாசின் தந்திரங்களை அறிந்து செயல்படுகிறவர்களாய், பிசாசின் தந்திரங்களை முறியடித்து அவைகளிலே ஜெயமெடுக்கத்தக்கவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையை கர்த்தாவே மற்ற சபைகளுக்கு ஒரு சாட்சியாய் நீர் நிலைநிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த சபையை குறித்து கர்த்தாவே நீர் கொடுத்திருக்கிற எல்லா ஆண்டவரே நல்ல நற்சாட்சிகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் தாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, தாங்கள் தங்கி இருக்கிற இடங்களிலே, தங்களுடைய குடும்பத்திலே, நண்பர்கள் மத்தியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா சாட்சியோடு ஜீவிக்க கர்த்தாவே எப்போதும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற ஆண்டவரே உணர்வோடு செயல்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. சாட்சியை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே வருகை பரியந்தம் கரை திரையற்றவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. பலப்படுத்திக் கொள்ளுங்க ஒவ்வொருவரும் கர்த்தாவே. உடைய சமூகத்தில் ஆண்டவரே உடைய வருகையிலே உமக்கு எதிர்கொண்டு எழும்புகிற மனவாட்டிகளாய் காணப்பட ஒவ்வொருவரும் தங்களை ஆயத்த நிலைமையில வைத்துக் கொள்ள கிருபை செய்வீராக. எங்கள் ஆண்டவரே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோடுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.